பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். நான் முற்றிலும் தேறினவன் என்று என்னை எண்ணாமல், நான் எல்லாம் அடைந்தவன் என்று சொல்லி எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று எழுதுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார், நம்மை எதற்காக ரட்சித்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக ஆசையாய் தொடர்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் சந்திக்கும் போது அவன் பார்த்திங்கன்னா, இங்கே சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவர் வசனம் 5 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்ச பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தினுடைய பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின் சபையை துன்பப்படுத்துகிறவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் தன்னுடைய பின்னணியத்தை குறித்து எழுதுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்கிறார். எதற்காக என்னை பிடித்தீர் ஆண்டவரே, நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் ஜனங்களுக்கு சென்று இயேசுவே இரட்சகர் என்பதை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும், சுவிசேஷம் செய்ய வேண்டும், புறஜாதி மக்களுக்கு என்னை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பவுலை ஆண்டவர் தம்முடைய பணிக்கு எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த காலை நேரத்தில் பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அந்த காரியத்துக்காக ஆண்டவருக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். எங்கேயோ இருந்த நம்மை ஆண்டவர் அழைத்தார், தம்முடைய சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நம் மூலமாய் அநேக மக்கள் கிறிஸ்துவின் அன்பை உணர வேண்டும். அதற்காக நம்ம பிரயாசப்படணும், அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்தியாவில் மிஷனரியாக ஊழியம் செஞ்சவர் வில்லியம் கேரி, அவர் வியாதிவாய்ப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது அநேகர் அவரை பார்க்க வந்தாங்க. அதில் ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த மிஷனரி அலெக்சாண்டர் டஃப் படுக்கையில் இருந்த வில்லியம் கேரியிடம் அவர்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தார். ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருக்கும்போது அந்த வில்லியம் கேரி இந்திய தேசத்துக்காக செய்த அந்த ஊழியத்தை குறித்து, அவரை குறித்து மேன்மையாக பெருமையான காரியங்களை சொல்லி, இந்திய தேசத்தில் நீங்கள் இவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சுருக்கிறீங்க என்று சொல்லி அவரை பெருமைப்படுத்தி விட்டு ஜெபித்து விட்டு வெளியே செல்லும்போது வில்லியம் கேரி அவரை மெல்லிய குரலில், மிஸ்டர் டஃப் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, என் பணிகளை குறித்து நீங்கள் பெருமையாக சொன்னீர்கள், ஆனால் நான் மரித்த பின்பு என்னை பற்றி தயவு செய்து எதுவுமே நீங்கள் பேச வேண்டாம், ஆனால் வில்லியம் கேரியின் இரட்சகரை குறித்து பெருமையாக பேசுங்கள் என்று கூறி அவரிடத்தில் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இந்த வில்லியம் கேரி இந்தியாவில் இருள் நிறைந்த இடங்களில் அந்த காலகட்டத்தில் சமுதாய சீர்திருத்தங்கள் செய்தவர், வட இந்திய மொழிகளில் வேத புத்தகத்தை மொழிபெயர்த்தவர், செராம்பூர் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். இந்தியாவில் உடன்கட்டை பழக்கம் இருந்தது. அதாவது கணவன் மரித்த பிற்பாடு மனைவி எரித்து விடுவார்கள். அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை இந்தியாவில் இருந்த அதை அடியோடி அழித்தவர், அதுக்காக அரும்பாடுபட்டவர். அதுபோல் அவருடைய மனைவி பலவீனமானவர்கள், அவருடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக அவர் வல்லமையான ஊழியம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக பெரிய காரியம் செஞ்சிருக்கிறார். ஆனால் அதை ஒருபோதும் அவர் பெருமையாக சொல்லவே இல்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே மகிமைப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்களிலும் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்பிரயோஜனமானவர்கள். அல்லேலூயா. நம்ம கடமையை மட்டும் செய்தோம், அல்லேலூயா என்று நம்ம சொல்லுகிற அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தரணும். ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் பவுல் சொன்னது போல, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
அதற்காக ஆசையாய் தொடர்கிறேன். ஆண்டவரை பற்றி அநேக மக்களுக்கு சொல்லணும். இந்த வில்லியம் கேரியை போல இந்தியாவில் அவர் இருள் நிறைந்த பகுதிகளுக்கு சென்று கிறிஸ்துவின் அன்பை எடுத்து அநேக மக்கள் சொல்லி இந்திய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துறது போல நாமும் இருக்கிற பட்டணத்தில் நம்மூலமாய் அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தணும். நம்மூலமாய் நம்ம தேசம் ஒளி நம் தேசத்தில் ஒளி பரவணும். நம்மூலமாக தேசம் எழுப்புதல் அடையணும். நம்மூலமாய் தேசம் ஆஸ்வதிக்கப்படணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் பிரயாசப்படணும். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் பொறுப்படுத்து. ஆண்டவரே, நீங்கள் ஆஸ்வதித்து வழி நடத்துங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதற்காக ஆசையாய் தொடர்கிறோம் என்ற வசனத்தின்படி எங்களை கர்த்தர் வழி நடத்துங்க. உமக்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை பயன்படுத்துங்க. இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.